பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார்கள், அச்சுறுத்தல் என்று சொன்னால். ஆனால் முன்னமே மாவட்ட கண்காணிப்பாளர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது. எந்த நேரத்திலும் அவர் காவல்துறையை தொடர்பு கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதங்கள் எதையும் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், நான் ஆணையத்தின் சார்பாக பட்டா நிலங்களில் தேவாலயங்களில் வழிபடுகிற அவர்களுடைய இடத்தில் வழிபடுகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம், அவர்களை பணிந்து கேட்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் அப்படி எந்த ஒரு காரியம் நடக்க விடமாட்டோம் என்று காவல்துறையும் உறுதியளித்திருக்கிறார்கள், மாவட்ட ஆட்சித்தலைவரும் உறுதியளித்திருக்கிறார்கள். அதுபோன்ற சின்ன தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனைகள் இருந்தது, ஆசிரியருடைய பிரச்சனை இருந்தது. அதுபோன்று தனிப்பட்ட விதத்தில் வேலை இல்லாமல் இருந்தார்கள். அதுபோன்று உலமாக்களுடைய வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அட்டை வந்திருக்கிற ஓய்வூதியம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். உடனேயே சார் ஆட்சியாளர், எங்களுடைய மாநில சிறுபான்மையினுடைய நல அலுவலர் ஒவ்வொருவருமே இருக்கக்கூடிய ஆவணங்களை கொண்டு வந்து இங்கேயே அவர்களுக்கு கொடுத்து ஊதிய தொகையையும் கொடுத்தார்கள். ஊதிய தொகை கொடுப்பதற்கு அப்ளிகேஷன் கொடுக்காதவர்களுக்கு கொடுக்க சொன்னார்கள். எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்காக உதவியாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்படி இருப்பது சிறுபான்மை மக்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெளிவாக சொல்வதை நாங்கள் கண்கூடாக கேட்டோம்.